ஹலோ, இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம அரிசி போடாமல் இல்லை ஊற வைக்காமல் இல்லை புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசாலா தோசை இல்லை பெண்ணெய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு சைட் டிஷ் நான் உருளைக்கிழங்கு மசாலாவும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கிறேன். வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ. ஸோ இப்போ நம்ம தோசை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இன்ஸ்டன்ட் பெண்ணெய் தோசைனால 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 1/2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சின்ன மீடியம் சைஸில் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணுறதுனால. ஸோ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், நீங்கள் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை ஊற வச்சு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது தண்ணி ஊற்றாமல் ஆர்த்தி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸோ பாருங்கள், இப்போ மாவு நல்லா நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக இதில் நம்ம குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கின்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது வைக்கலாம். இப்போ சேம் நம்ம தோசை பேட்டர் எந்த அளவுக்கு இருக்கோ சேம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ தோசை தவா வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம். ஸோ தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தோசை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு 2 கரண்டி மாவு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக கூட இருக்கக்கூடாது, ரொம்ப மோட்டாவாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் தின்னாக இருக்கணும் கொஞ்சம். ஸோ இப்போ நம்ம வெண்ணெய் தோசைன்றதுனால நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் தோசைன்றதுனால தேவையான அளவுக்கு நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வேண்டாம்னா இல்லை நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது லோ ஃப்ளேம்லேயே இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமில் விழல, மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் இருக்கணும் ஃப்ளேமாக. அப்போ தான் உங்களுக்கு கீழெல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற வைக்கிறதுக்கு இல்லை புளிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் இமீடியட்டாகவே பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆனியன், கேரட், கேப்சிகம் எல்லாம் டாப்பிங்ஸ், இதில் ஊத்தாப்பம் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக வச்சுட்டு அந்த நம்ம போட்டிருக்கிற பட்டரெல்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் இருந்தது உங்களுக்கு அந்த நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இம்மிடியேட்டாக திருப்ப வேண்டியதே இல்லை, நம்ம திருப்பி போடணுன்னு இல்லை. ஜஸ்ட்டு ஒரே பக்கம் நின்று குக் ஆனால் போதும். பாருங்கள், குக் பண்ணிவிடுங்க. ஈஸியாக அழகாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் வெண்ணெய் தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன், நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சைட் டிஷ்னால் வேணும் வேணால் பண்ணிக்கலாம். இதிலே மசாலா கூட வச்சு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்